மீன் பிடிக்கிற ஸ்லிங் ஷாட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்லிங் ஷாட் உள்ள மேலே கல் வைக்கிற பகுதியை கட் பண்ணிட்டு நரம்பு வச்சு கட்டிட்டு மீன் பிடிக்கிற ஸ்லிங் ஷாட்டை வந்து மாற்றிக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு கட்டை எடுத்து தேவையான அளவு கட் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுலேயும் தேவையில்லாத பீஸ்லாம் வந்து நம்ம உளி வச்சு நம்மளாம் செதுக்கி எடுத்துக்குவோம். செதுக்கு நம்ம சொரசொரப்பாக இருக்கனால கிரைண்டிங் மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சு ரவுண்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கிரைண்டிங் பண்ணக்கப்புறமா சென்டரில் ஒரு 8 mm வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்லிங் ஷாட்டில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த மீன் பிடிக்கிறக்கான அந்த டாட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 8 mm கம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ட்ரில்லிங் மிஷினில் ஜக்கில் மாட்டிட்டு நான் கிரைண்டிங் மிஷின் வச்சு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா கனவாகவும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக வர மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கடைசியாக கட்டிங் மிஷினை வச்சு ஸ்லிங் ஷாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து லைட்டாக ஒரு காடி ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ சூப்பரான மீன் பிடிக்கிறான ஈட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹோல்டரில் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஹோல்டர் வந்து ஒரு சின்ன வேலை பார்க்கணும். அந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து கை அழுத்தாமல் இருக்கிறாண்டி சைக்கிள் டீப் வச்சு நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஒட்டிக்கிறேன். அடுத்ததான் பிரைட்டர் லைனை எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஹோல்டர் அந்த ஹோல்டரில் ஒரு 2 கட்டி நல்லா வந்து தேவையான அளவு சுற்றிக்கிறோம். கடைசியாக எந்த கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சு ஈட்டிலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்லிங் ஷாட் ஹோல்டர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணி வந்துடுவோம். நண்பர்களே வேறு லெவல் ஷாட்டு தெரியுதா உங்களுக்கு? ஓட்டை விழுந்துருச்சு. இந்த இடத்துல மீன் இருந்துச்சுன்னா மீனோட நிலைமை நினச்சி பாருங்கள். நம்மளோட ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இல்லை மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.